வணக்கம் உறவுகளே. வழக்கம் போல் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பல்லவர சந்தைக்கு தான் வந்திருக்கும். போன வாரம் பல்லவர சந்தை இல்லாததுனால இந்த வாரம் எக்கச்சக்கமான பொருட்கள் சந்தையில் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் பட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஐஃபை சிஸ்டம் தான். ஸோ பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பெரும்பாலும் பிளாக் கலர் தான் நம்ம பார்ப்போம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. இந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோக்கியா ஃபோன் ஒன்று இருந்தது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் டோரு அதுக்கப்புறம் பேட்டரி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நமக்கு பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படின்றதுனால நம்ம நண்பருக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கிட்டோம். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் இன்னும் ஒரு வித்தியாசமான பொருள் எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோடம் தான், 4G மோடம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் கலெக்ஷனுக்கு வேணும் அப்படின்றதுனால இதை 200 கொடுத்து வாங்கியிருந்தார். ஸோ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது. நம்மளும் வந்து ஆன் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்தியாவில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அடுத்ததாக இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த டேப் ரெக்கார்டர், அதுக்கப்புறம் வந்து ஃபிலிப்ஸோடைய டிவிடி பிளேயரு, விசிடி பிளேயர் அதை மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஒயிட் கலராகவே இருக்குது எல்லாமே. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் நிறையா இருக்குது. பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதனுடைய ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு சிலது பார்த்திங்கன்னா 800, இன்னொன்று சில பார்த்திங்கன்னா 1500 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கேசட்ஸ்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரிஜினல் கேசட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரானது. எப்போ ஒரு வாட்டி தான் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கேசட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கேசட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோடைய நேம் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கலெக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது. ஸோ இதில் வந்து அந்த காசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்து அப்படின்னு நிறையா படங்கள் இருந்தது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தேவைப்படலை, அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் வச்சுருந்தாங்க. ஸோ பெரும்பாலும் இந்த ஃபயர் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டோடய வந்து பார்த்திங்கன்னா 700 அந்த மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் வீக் வரலும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஏற்றிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1500 கிட்ட சொன்னாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் தானா. ஸோ இந்த மூட்டையில் இருக்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்லலாம் யூஸ் பண்ணுற அந்த ரேடியோ செட்டு. ஸோ இன்னும் ஒரு 2-3 மூட்டைலாம் வச்சுருந்தாங்க. கடை இப்போ தான் ஓப்பன் ஆகுது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள்லாம் எடுத்து வைக்கல. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிப்ஸ் பிராண்டோடைய ஒரு ட்ரிம்மர் இருந்தது. நம்ம எடுத்து பார்த்தோம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது. பட் அந்த சார்ஜர்லாம் வந்து எதுவும் இல்லை. அடுத்ததாக இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோனியோட வாக்மேன் ஒன்று வச்சுருந்தாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய ஹெட்ஃபோன் இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது, நமக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால ரேட்டு கேட்டோம். 200 சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை 150க்கு பேசி வாங்கிட்டோம். ஃபிசிக்கலாக இதில் வந்து எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்க்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேசட் போகிற ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் AM FM இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இது ஒர்க் ஆகுதா என்ன அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிப்ஸ் பிராண்டோடைய ரேடியோ ஒன்று இருந்தது, பழைய ரேடியோ. பார்க்க நல்லா இருந்தது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கயிறுலாம் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் லேப்டாப் ஒன்று இருந்தது. ஸோ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக இருந்தது, எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. ஸோ நம்ம டிஸ்பிளே எதாவது டேமேஜாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். டிஸ்பிளேமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிசிக்கலாக எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. அந்த கடைக்காரன்கிட்ட கேட்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, சார்ஜர் மட்டும்தான் இல்லை அப்படி சொல்லியிருந்தார். ஸோ இதனுடைய ரேட்டு கேட்டோம், 5000 சொன்னாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இது 2011 மாடல், அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்குறதுக்கு கொஞ்சம் வேஸ்ட்டு தான். நார்மல் யூஸ் வேணால் வாங்கி வச்சுக்கலாம், மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் அப்டேட் எதுவுமே வராது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐபேட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேமே டேமேஜ் ஆயிருந்தது. சரி நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தோம். பட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அதுக்கப்புறமா தான் அந்த அண்ணன் சொன்னார், இது பேட்டரியுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் தான் தம்பி, மதர் போர்டுக்கு வேணால் வந்து வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதனுடைய ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1500 சொன்னாங்க. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஐபேடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் அதெல்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான அடுப்பு இருந்தது. ஸோ ஒரே அடுப்பில் 5 பர்னர் இருந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கல்யாண மண்டபம் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யமகாவோடைய பெரிய கீபோர்டு ஒன்று இருந்தது. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியாக இருந்தது, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு பேசி வாங்கிட்டார். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நோக்கியா மாதிரி. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீபோர்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிராண்ட்னே தெரில. பேட்டரியுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரில, அதனால நம்ம வச்சிட்டோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த டேப் ரெக்கார்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அதெல்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ என் கையில் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கு பாட்டில், பிரில் பிராண்டோடைய க்ரீன் இங்கு இது. ஸோ நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணுவோம். இது ரேட்டு செக் பண்ணி பார்த்தோம், 90 ரூபா போட்டுருந்தது. 2021 இது ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ யாருன்னா இங்கு பென் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. பெரும்பாலும் வந்து ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கு பென்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் யூஸ் பண்ணுவாங்க.
அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசமான பொருள் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம், ஏஎம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலாரம் கிளாக் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஐவா பிராண்டோட இது நம்ம ரேட்டு கேட்டோம், 400 ரூபா கிட்ட சொன்னாங்க. ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம அப்படியே வச்சிட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லேப்டாப், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லேப்டாப் அதெல்லாம் கூட வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹுவாவே பிராண்டோடைய அந்த ஏர்பாட்ஸ் ஒன்று கிடைச்சது. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. உள்ளமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஸ் வந்து ரெண்டுமே இருந்தது. நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிப்ஸோடைய சிடி போடுற மாதிரியான ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது, நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக வெயிட்டே இல்லை. ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஏதோ ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுத்தமாக வெயிட்டே கிடையாது. ஸோ அந்த பேட்டரி போடுற இடம்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூர் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிட்டோம். ரேட்டு கேட்டோம், அது வந்து பார்த்திங்கன்னா 300 சொன்னாங்க. அடுத்ததாக இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயனியர் பிராண்டோடைய ஹோம் தேட்டரு, அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு பார் வச்சுருந்தாங்க. பட் இந்த சவுண்டு பார் வந்து பார்த்திங்கன்னா வேறு பிராண்டோடையது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் இந்த மாதிரி டேபிள் சேர் அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஒரு கடையில் அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரினா க்ளீனிங் ரோபோட்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பெரும்பாலும் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் அந்த மாதிரி தான் சேல் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாக்ஸ் வந்து புதுசாகவே வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீஸ் தான், ஃபுல் செட்டாகவே வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனுடைய ரேட்டு கேட்டால் 2000 கிட்ட சொன்னாங்க. பார்க்க நல்லா இருந்தது. அந்த மாப்பு, அதுக்கப்புறம் சார்ஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாக்ஸ் பீஸாக வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட்சன் பிராண்டோடைய ஹோம் தேட்டர் ஒன்று இருந்தது. ஸோ பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய மாடல் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது வுட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு சிலது டேமேஜ் ஆகி தான் இருந்தது. இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மியூசிக் சிஸ்டம் இருந்தது. ஸ்காட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம நெட்டில் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஸ்பீக்கர் கிட்ட இருக்கும். சரௌண்டிங் சவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஒரு கடையில் இந்த எல்ஜி பிராண்டோடைய டிவிடி ரைட்டர் ஒன்று பார்த்தோம். ஸோ நமக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லி எடுத்து ரேட்டு கேட்டோம். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 சொன்னார். எதனால் அந்த ரேட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல. ஸோ நம்ம ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி பார்த்தோம். பட் அவர் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் நம்ம இதை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே வச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசமான ரேடியோ ஒன்று கிடச்சிது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட டைம் இல்லைனா இதை வெயில் வச்சிட்டா போதும், அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும். ஸோ இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் ஆகிற மாதிரி லைட் எரியுது பாருங்கள். ஸோ இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு நினச்சி நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம். சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. அந்த சேனல் சேஞ்ச் பண்ணுற பட்டனுமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தது. ஸோ இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பலவார சந்தைக்கு வருவாராம். அவரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு சில பொருட்களை பற்றிலாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சவுண்டு பார் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இதனுடைய ரேட்டு கேட்டோம், 500 தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரம்லாம் எதுவும் பேசலை. நம்ம வேணாம்னு சொன்னோன்னே பார்த்திங்கன்னா 400 கொடுத்துட்டு எடுத்துப்பா அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா எதனால நம்ம அப்படியே வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் இவ்வளோ பெரிய பொருளை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம அப்படியே வச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான், எதுவுமே யூஸ்டு கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோக்கியாவோட ஹெட்ஃபோனும் ஒன்று 50 ரூபா சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிப்ஸோடைய ஹோம் தேட்டர் ஒன்று இருந்தது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தானா. இதனுடைய ரேட்டு கேட்டால் 2000 சொன்னாங்க. அங்கேயே வந்து செக் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த டெல் லேப்டாப் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். இதனுடைய ரேட்டு கேட்டால் 1500 சொன்னாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே வந்து உடஞ்சி போயிருந்தது. இது டிஸ்பிளே மாற்றணும்னாவே எப்படி 2000 ரூபாய்க்கு மேலே ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். அடுத்தது அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜிம்முக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. 20 கிலோ 25 கிலோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஏதாவது ஜிம்மு காலி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அந்த டேப் ரெக்கார்டர்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 600 800 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த வாட்டர் ப்யூரிஃபயருமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைலரிங் மிஷின் ஒன்று இருந்தது. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மிஷினு. பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த பெடல் இல்லை, இது மட்டும்தான் தனியாக வச்சுருந்தாங்க. அடுத்தது அந்த வாட்ச் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பியானோ ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பசங்களாம் விளையாடுற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எதனாலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த 800 1000 1500 அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நிறைய அந்த கேபிள்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய அந்த ஆப்பிள் ஐபோடோட கேபிள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நமக்கு ஒரு சில கேபிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் வந்து இந்த கடையில் கிடைச்சிது. நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சோனியோட ஏஎம் ரேடியோ ஒன்று கிடைச்சிது. பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக நல்லா இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நமக்கு வேணும் அப்படின்றதுனால இந்த ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 சொன்னாங்க, 150 கொடுத்து வாங்கிட்டோம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎல் பிராண்டுடைய விசிடி பிளேயர் ஒன்று இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மட்டும்தான் கிடையாது, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிள், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தானா. ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் பிராண்டுடைய ஒரு CPU ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடல், இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிடி ரைட்டர், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாப்பி ரீடர்லாம் கூட இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம சிடி ட்ரைவே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் கலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடையில் இந்த வித்தியாசமான மைக் இருந்தது. பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படி சொல்லி எடுத்து பார்த்தோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்தா இருந்தது. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரேட்டு கேட்டோம். ஸோ 2000 கிட்ட சொன்னாங்க. பட் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து கிடையாது, ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பாக்ஸ் வந்து பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தாங்க புதுசாக. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தையில் எக்ஸ்பாக்ஸ் நிறைய இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக பாக்ஸ் பீஸாக இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிடி, அதுக்கப்புறம் ஜாய்ஸ்டிக்கு, அதுக்கு தேவையான கேபிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பாக்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே வந்து செட்டாக வச்சுருந்தாங்க. இதனுடைய ரேட்டு கேட்டால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக வந்து 6000 சொன்னாங்க. ஸோ யாருக்குன்னா வேணும் அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் வீக் இருந்தால் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வித்தியாசமான பொருள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட கேட்டால் இதெல்லாம் வந்து இந்த ஆடியோ ரெக்கார்டிங் தேட்டர்லாம் இருக்குல்ல, அதில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கரெக்டாக எனக்கு வந்து தெரில இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டிவிடி பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ என் கையில் இருக்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோடைய 3G மோடம் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து லேப்டாப்பில் வந்து இதில் சிம்மை போட்டு கனெக்ட் பண்ணிட்டா போதும், நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெட் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்துச்சு, அதனால் நமக்கு இது தேவைப்படாது. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பீஸாகவே வந்து ஹெட்ஃபோன்லாம் விற்றுருந்தாங்க. ஸோ இதில் கால் பண்ணி பேசுகிற மாதிரி மைக் ஆப்ஷனுமே இருக்குது. பார்க்க நல்லா இருந்தது. அந்த குஷன்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. 300 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்தது. ஸோ 2 வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 215 கூட தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஒன்று இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கும்போது தான் தெரிஞ்சது அது வந்து ஒரு ரியல் டாக் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசியோ பிராண்டோடைய கீபோர்டு ஒன்று இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் நினைக்கிறேன். அந்த செட்டு வந்து பாக்ஸு பீஸாகவே வச்சுருந்தாங்க. இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோனியோட ஹோம் தேட்டர் மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. பட் வந்து அதில் அந்த ஸ்பீக்கர்லாம் கிடையாது. அடுத்ததாக இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜ் ஆன மாதிரி ஒரு ஹார்மோனிய போட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. பட் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது. எடுத்து ரீஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பியோடைய பிரிண்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெனான் பிராண்டோடைய ஸ்கேனர் ஒன்று இருந்தது. நான் கூட வெறும் பாக்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனர் இருந்தது. ஸோ இந்த ஸ்கேனருடைய ரேட்டு கேட்டால் 1500 கிட்ட சொன்னாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் தானா. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேனர் எடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கவங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம நார்மலாக அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் ரெக்கார்டர்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது. இதை வந்து செக் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து ரிட்டர்ன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வாங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அதனுடைய ரேட்டை வந்து பேரம் பேசி வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது எஃப்எம் ரேட்டாக நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நண்பர் சொன்னார் இது வந்து இந்த கச்சேரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வர்றது யூஸ் பண்ணுற ஒரு பாக்ஸ் அப்படி சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சைடில் தள்ளும்போதும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டிஸ்க் போகிற மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் பிராண்டோடைய ஹோம் தேட்டர். இது அந்த சவுண்டு பாரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. இதுக்கே அந்த ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதனுடைய ரேட்டு கேட்டோம் 10,000 சொன்னாங்க. 10,000 சொல்கிறாங்களே, இதனுடைய ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நெட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இதனுடைய ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,000 கிட்ட போட்டுருந்தது.
இது வந்து அந்த கடைக்காரரே சொன்னார், இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் வாங்கி இது ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ 10,000 ரூபாய்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நம்ம கூட பலவாரம் சந்தைக்கு வர ஒரு நண்பருடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேருந்து அடிச்சிட்டாங்க, பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க இந்த வாரம். ஸோ தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பலவாரம் சந்தைக்கு வர மாதிரி இருந்தால் உங்களோட பொருட்களை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா மிஸ் ஆகுறது அப்படிங்கிறது வேற, இது வந்து திருடுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேருந்து எடுத்துடுறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.